சூப்பராக பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு, ஃப்ரெஷ்ஷு மிளகு வந்து இடித்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா, வெங்காயம். கோல்டானப்போ வாய் ருச்சி கெட்டப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வாய்க்கு அடிப்படும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதங்கணும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் எல்லாமே வதக்கிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், பழம் அளவு புளி. 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொதிச்ச உடனே உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரிசி சேர்த்துறேன். இப்போ 3 விசில் விட்டு எடுத்தால் நம்மளுக்கு பொடி சாதம் ரெடி. சூப்பராக பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.